அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளிக்குடம். வாணி மகா பூர்ணா சடங்குக்கு காசிவேல் நாகஜோதி அப்படிங்கிறவங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளிக்குடம் வந்து பழைய டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கு. கிளிக்குடம் அப்படின்னு ஏன் பேர் சொல்கிறதுனா, இந்த இடத்துல வந்து கிளி படம் போட்டிருப்பாங்க. கிளி இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். கிளியோட எப்படி தெரியுது பாருங்கள். கிளியோட வாய், கிளியோட கண், கிளியோட இறகு, கிளியோட வால் எல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. இதுதான் கிளிக்குடம்னு சொல்கிறது. பூவு, செடி, கொடி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் நான் யானையை பார்த்ததே இல்லை. இந்த குடத்தில் இதில் யானை இருக்குது. யானையோட கண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யானை தும்பிக்கையில் ஏதோ ஒரு பூவோ ஏதோ பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. மணி கட்டியிருக்காங்க யானைக்கு. மேலே துணிலாம் போட்டிருக்காங்க. யானை காதுலாம் நல்லா தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. யானை வால். கிளிக்கூடத்தில் யானைன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மேல் வரிசையில் பாருங்கள் மாம்பழம் போட்டிருக்கு. வரிசையாக மாங்காய் டிசைன் போட்டிருக்கு. இலையெல்லாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். கீழேயும் டிசைன்லாம் நல்லா அழகாக இருக்குது. நல்லா பெரிய குடமாக இருக்குது. கிளிக்குடம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கட்டாயமே கல்யாணத்துக்கு போடணும். இங்கே விருந்தினரில் எல்லாருமே கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டில் போடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த கருப்பு கலர் போட்டு வச்சுருக்காங்க. வெளியே பித்தளை குடம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளி இதுலேயுமே கிளி இருக்குது. இந்த இடத்துலையுமே கிளி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சின்ன சைஸாக கிளி இருக்குது பாருங்கள். கிளி பூவு மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கிறது வேறதெல்லாம் டிசைன். ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு டிசைன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். விளிம்பில் கூட அழகாக இருக்குது. இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது பானை. ஏற்கனவே ஒரு கிளிக்கடம் போட்டிருந்தேன். அதில் யானை இல்லாமல் இருந்தது. இதில் நல்லா அழகாக யானையோடு இருக்குது. கிளியும் இருக்குது, யானையும் இருக்குது. நன்றி, வணக்கம்.